சாயந்தரம் 6:30 மணிக்கு ரிசப்ஷன் போனா நைட்டு தான் திரும்பி வர போறோம்னு காலையில தெரியல. லைட் டைனமோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சு கூடாது. நடுவில் வந்து லைட் இருக்குன்னு சொல்லி கழுத்து இருக்கிறியா? சாரி சார், சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆமா, 1.5 மணி நேரமா ஏதாவது சொல்லு. ஏன் அதோ லைட் எரியுது? யார் வீடு அது? ஐயோ, அது வீடு இல்ல சார், டிராவலர்ஸ் பங்களோ. டிராவலர்ஸ் பங்களாவா? அதான் வண்டி இப்போச்சு ரெடியாவது போல இருக்கு. வா, டிவில போயிருப்போம். இந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்குங்க, கொஞ்ச நேரம் வண்டியிலேயே வெயிட் பண்ணுவோம். டோன்ட் பி ஸ்டூபிடைஸ். டாப் எல்லாம் ஓட்ட போல இருக்கு, உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கை காலெல்லாம் வரைச்சிரும். இறங்கி வா. யோ, நாங்க அந்த டிவில போயிருக்கிறோம். வண்டி ரெடி ஆச்சு, வந்து கூப்பிடு. சரி, ஆமா. நனைஞ்சிட்டே போனீங்களே, அந்த சேலை தரப்படுத்தி தலைமையில போட்டுக்கோங்க. சரி, உன் வேலை என்னவோ அதை பாரு. அதிக பிரச்சனை தனால உனக்கு வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? கடைய தோட்டல பரவாயில்ல, நான் வீட்டுல போய் துவட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயா? அவன் வண்டியை ரெடி பண்றதுக்குள்ள விடிஞ்சு போ. தலைய தோட்டு. பாரு, ரொம்ப நேரம் ஈரப்படல இருந்தா ஜுரம் வரும். அட்லீஸ்ட் இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு சாரி பிளஸ் புரிஞ்சு காய போடு. மிஸ் ராஜா, வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இன்னும் வண்டி ரெடி ஆகலீங்க. பரவாயில்ல, நடந்தே போலாம். இல்லைங்க, மழை வேற பெய்து 7-8 மைலுக்கு மேல போகணுங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? அப்ப அவர் வேண்டாம், நடங்க. ஏழுங்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு. நான் போய் வாட்ச்மேன் சைக்கிள் வாங்கிட்டு வந்தேன், சைக்கிளே போயிடலாம். ஐயோ, நெத்தியில காயமாயிடுச்சு போலக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சாரி எடுத்து கொடுங்க. இல்லைங்க, ரத்தம் வருது. சாரி எடுத்து கொடுங்க பிளீஸ். கவுண்டர், ராதாம்மா, இப்போதைக்கு சேலை எடுக்க முடியாது போல இருக்கு. இங்கே நின்று இருந்தோம்னா மறுபடியும் யாராவது வந்து இதே மாதிரி கலாட்டம் பண்ணுவாங்க. இது மேல போத்திக்கோங்க, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். ப்ளீஸ் வாங்கம்மா. ராதாம்மா, ராதாம்மா, ராதாம்மா.
படுத்துக்கோங்க. யூக்கலிப்டஸ் ஆயில் இவ்வளவு நேரம் தேய்ச்சி விட்டேன். நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா சீக்கிரம் சரியா போகும். ஏன் அதை நீயே போட்டுறது? வர வர எம்பிபிஎஸ்கே ஒரு மரியாதை இல்லாம போச்சு. போமேன், நீ முதல்ல தலை தோட்டு. உன்னதாயா தலை தோட்டு. உனக்கு ஏதாவது வந்து தொலை போகுது. தலையில எப்படி மாடிப்பட்டது? சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்து இப்பதான் முடிச்சு பார்த்தாங்க. என்ன தேடுறீங்க? இதெல்லாம் சின்ன வயசுல நீ அவனும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ். இதை வச்சு நான் அவனை தப்பா நினைக்கிறது முட்டாள்தனம். இஸ் இட்? ஓகே. பூட் பாலிஷ் விஷயத்துல நீ அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ண, அது கூட வேலைக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல அபிப்பிராயத்தோட, அதுவும் ஓகே. ஆனா நேற்று ராத்திரி கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன நம்பாம அவன் கூட புறப்பட்டு வந்தியே, அது எந்த அர்த்தத்துல? கம் ஆன், ஸ்பீக் ஸ்பீக். ஐ சே. ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? கரெக்டா லாக் ஆயிடுன்ற பயமா? இன்னைக்கு காலையில நானே காரை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதனால்தான் உன் பாய் ஃப்ரெண்டோட போட்டோஸ டேஷ்போர்ட்ல கண்டுபிடிக்க முடிச்சேன். இந்த பாருடி, கன்ஃபார்ம் பண்ண நம்ம கல்யாணம் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா அது என் குடும்ப கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால கடைசியா நான் உனக்கு சந்தர்ப்பம் தரேன். ஆஸ்திக்கு என்னையும் ஆசைக்கு அவனையும் செட்டப் பண்றோம் ஸ்டைல இன்னையோட மறந்துரு. இது யாரு? நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லைங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே ட்ரெஸ் போட்டேன். உன் மேல இஷ்டம் இல்லையோ அப்பவே அந்த பொண்ணை மறந்துட்டு உன் வேலை வெட்டிய பார்க்க வேண்டியதாண்டா. இருக்க மாதிரி ராத்திரி பூரா அந்த பொண்ணு கூட மழையில நனைஞ்சு ஜுரம் வந்து உட்கார்ந்து இருக்கிற. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் தங்கச்சிக்கு யார் இருக்கிறான்னு யோசனை பண்ணி பாத்தியா நீ? அடடடடா, ஏற்கனவே பாவம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. இதுல நீ வேற ஏன் பார்த்தோன்னு பேசிட்டே இருக்க? நீ சும்மா இருமா, உனக்கு விவரம் பத்தாது. இங்க பாருடா, உங்க அத்தை இதோட 7 தடவை ஆள் அனுப்பிச்சுட்டான். அவ மகளை நீ கட்டிக்கிறதா இருந்தா நம்ம லட்சுமி அவ வீட்டுக்கு மருமகளா ஆயிக்கிறேங்கிறான். 2 கல்யாண செலவு அவளோடவே போயிரும். பேசாம இந்த மாசத்துலயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன? நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, சும்மா ஏன் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்? லட்சுமி கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். எப்போ? கிளவியானதுக்கு அப்புறமா? எப்படியாவது இன்னொரு 3 மாசத்துல நடத்திடுவோம். அப்போ உன் கல்யாணம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுலன்னு முடிவு பண்ண. கொஞ்சம் வெளியே போகணும், வந்து வண்டி எடுங்க. வந்துமா, பையன் நேத்து இருந்து ஜுரமா படுத்திருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது அவசரமா வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போய் சைக்கிளை வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துருவோம், வாங்க.
ஐயோ என்னாச்சுங்க? ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ராஜா, ஐ லவ் யூ.